கணவன் மனைவி பிரச்சனை இல்லைங்க. ஒரு முக்கியமான விஷயத்த கணவர் நெனச்சு பார்க்கணும். உங்களுக்காக மனைவி அவங்க வீட்ட விட்டு வந்திருப்பாங்க. அது காதல் கல்யாணமா இருந்தாலும் சரி, பெரியவங்க பார்த்து முடிச்சு வச்ச திருமணமா இருந்தாலும் சரி, எந்த சைடா இருந்தாலும் சரி, அவங்க சொந்த வீடு, சொந்த ஊரு, அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க அத்தனை பேரையும் விட்டுட்டு, உங்களுக்காக மட்டும் தான் அவங்க வந்திருப்பாங்க. அதே மாரி மனைவிக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எந்த இடத்துலயும் கணவன் வந்து உங்கள வெளியில விட்டு குடுத்துருக்க மாட்டாரு. அவர் 1000 பேசியிருப்பாரு. ஆனா, உங்கள வெளியில விட்டு குடுத்துருக்க மாட்டாரு. என் மனைவிய நான் தான் பேசுவேன் அப்படின்னு தான் எந்த இடத்துலயும் நின்றுப்பாரு. அத நீங்களும் நெனச்சு பார்க்கணும். நம்ப கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள 4 பேர் உள்ள நுழைஞ்சா சண்டை பெருசாகும். அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவன் பேசினா பேசிட்டு போறேன். உனக்கு நான் இருக்கேன்னு மனைவிட்ட சொல்லுவாங்க. அதே வார்த்தைய கணவன்ட்டயும் சொல்லுவாங்க. உனக்கு எதாவது வேணா என்ட்ட கேளு. அவ பேசினா பேசிட்டு போறா. அவ குணம் தெரியும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சைடுமே வாயில தான் சொல்லுவாங்க. நான் இருக்கேன், நான் இருக்கேன்னு வாயில தான் சொல்லுவாங்க. யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நம்மளோட இருக்கிறது நம்மளுடைய மனைவின்னு கணவன் நினைக்கணும். நம்முடைய கணவர் தான் கடைசி வரைக்கும் இருக்காருன்னு மனைவி நினைக்கணும். இதுதாங்க உண்மை. எல்லா பக்கமும் இதுதாங்க உண்மை. நான் இருக்கேன், நான் இருக்கேன்னு சொல்கிறவங்க பூரா நம்ம கூட வர்றதில்ல. நம்ம கவனிக்கிறத நெறைய இடத்துல பார்க்குறோம். நம்ம கணவன் மனைவி பிரச்சனை இல்ல. யாரா இருந்தாலும் அது 3வது மனுஷர் தான். 3வது மனுஷர எங்கன வைக்கணுமோ அங்கன தான் வைக்கணும். மத்தபடி அம்மா, அப்பா 2 சைடுமே நம்ம கடைசி வரையும் நம்ம நல்லபடியா பார்த்துக்கணும்.